வடக்கு ஐரோப்பிய நாடான லாத்தியாவில் அணையில் மூழ்கி மரணமடைந்த இடுக்கி ஆனச்சாலை சேர்ந்த மாணவரின் சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக லாத்தியா காவல்துறை அறிவித்துள்ளது. ஆனச்சால் பகுதியைச் சேர்ந்த சிண்டோ ரீனா தம்பதிகளின் மகன் ஆல்பின் சிண்டோ தான் மரணமடைந்தது. கடந்த வியாழக்கிழமைதான் இடுக்கி ஆனச்சாலை சேர்ந்த ஆல்பின் சிண்டோவை வடக்கு ஐரோப்பிய நாடான லாத்தியாவில் தலைநகரான ரிகாவில் அணையில் மூழ்கி காணாமல் போனது. தொடர்ந்துள்ள நாட்களில் நடத்தப்பட்ட தேடுதலில் ஆல்பினை கண்டுபிடிக்க முடியவில்லை. லாத்தியன் அரசு திங்கட்கிழமை மீண்டும் தேடுதலை நடத்தியது. லாத்தியாவில் உள்ள மலையாளி அசோசியேஷனும் மாணவர்களும் சேர்ந்து பரிசோதனை நடத்தினர். இதற்கிடையே மாலை 3 மணிக்கு சடலம் கண்டுபிடித்ததாக தகவல் ஆல்பினின் உறவினர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது. சடலத்தை லாத்தியன் காவலர்கள் கைப்பற்றியுள்ளனர். ஆல்பினை இறுதியாக காண வேண்டும் என்று ஆல்பினின் சகோதரி ஆண்ட்ரியா தெரிவித்துள்ளார். ഞാൻ ആൽബിന്റെ അനിയത്തിയാണ്. എൻ്റെ പേര് ആൻഡ്രിയ. എൻ്റെ അപ്പൂട്ടിനെ എത്രയും പെട്ടെന്ന് ഇവിടെ എത്തിക്കാനുള്ള എല്ലാം നോക്കണമെന്ന് ഞങ്ങൾ പറയുന്നു. ഞങ്ങൾക്ക് അപ്പൂട്ടിനെ കാണണം. എത്രയും പെട്ടെന്ന് തന്നെ ഇവിടെ എങ്ങനെയും എത്തിക്കണം. എൻ്റെ അപ്പൂട്ടിന് സ്റ്റേറ്റില് ക്രോസ് കൺട്രിക്ക് 3rd കിട്ടിയതിൻ്റെയും ബ്രോൺസ് മെഡൽ കിട്ടിയതിൻ്റെയും വെയ്റ്റ് ലിഫ്റ്റിങ്ങിന് ജില്ലയിൽ 2nd കിട്ടിയതിൻ്റെ ഒക്കെ ട്രോഫിയാണ്. ഒരുപാടുണ്ട്. ഇങ്ങനെ பல லட்சம் ரூபாய் கடன் எடுத்துதான் ஆல்பின் மரைன் கோர்ஸ் படிப்பதற்காக வெளிநாட்டிற்கு சென்றது. ஆனால் இப்போது ஆல்பினின் சடலம் இந்தியாவிற்கு கொண்டு வருவதற்கும் அதிக பண செலவு தேவைப்படும். அது இந்த குடும்பத்திற்கு கொடுக்க முடியாத நிலை உள்ளதாகவும் உறவினர்கள் தெரிவித்தனர். വേണ്ട സഹായം ചെയ്തു തരണമെന്ന് അപേക്ഷിക്കുകയാണ്. പ്രത്യേകമായി നോർക്ക റൂട്ട്സ് വഴി ഇത്തരം കാര്യങ്ങൾ നടക്കാറുള്ളതിനെ കുറിച്ച് അറിഞ്ഞായിരുന്നു. അപ്പോൾ നമ്മുടെ കേരള ഗവൺമെന്റിന്റെ കീഴിലാണ് നോർക്ക റൂട്ട്സ് എന്ന് അറിയാൻ കഴിഞ്ഞു. അതുകൊണ്ട് ബഹുമാനപ്പെട്ട CM ഇതിൽ ഇടപെട്ട് ഞങ്ങൾക്ക് വേണ്ട ആശ്വാസം നൽകണമെന്ന് അപേക്ഷിക്കുകയാണ്. അതുപോലെ നമ്മുടെ ഇടുക്കി MP ഒത്തിരി കാര്യങ്ങളിൽ സഹായിക്കുന്നുണ്ട്. അദ്ദേഹത്തിനോട് അപേക്ഷിക്കുകയാണ് ഇനിയുള്ള കാര്യങ്ങളിൽ എത്രയും പെട്ടെന്ന് ഈ കുട്ടിയുടെ ഡെഡ് ബോഡി നാട്ടിലെത്തിച്ച് ഞങ്ങളുടെ സ്വന്തം ഇടവകയിൽ സംസ്കരിക്കാനുള്ള ഏർപ്പാടുകൾ ചെയ്തു തരണമെന്ന് தாழ்மையாய் அபேட்சிக்கிறேன். மத்திய மாநில அரசுகள் உதவி செய்தாலே இனி ஆல்பினை ஒருமுறை பார்க்க இந்த குடும்பத்தால் முடியும். அதற்காக இந்த குடும்பம் காத்திருக்கிறது. நியூஸ் பியூரோ, அடிமாலி.